உலகெங்கிலும் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்றைய நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு பழந்தமிழர், இஸ்லாமியர், கிறித்தவர் உரிமை பாசறையின் நிறுவன தலைவர் ஜெய்பீம் சேகர் என்ற ஷேக் முகமது அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். அமைப்புகள், பல அமைப்புகளை நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். இந்த அமைப்பின் பெயர் ஒரு ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெயர் ஏன் வந்தது? எதற்காக இப்படி பெயர் வைத்தீர்கள்? எல்லாம் புகழும் இறைவனுக்கு என்ற வணக்கத்தை தமிழன் தொலைக்காட்சி நெறியாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் எனது ஜெய்பீம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயா, இந்த வித்தியாசமான பெயர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இப்படி ஒரு 3 சமூகங்களையும் இணைத்து ஒரு ஐக்கியம் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை சிந்தித்து, இதில் 3 சமூகம்னு சொல்கிறீங்க. 2 இஸ்லாமியர், கிறித்தவர் என்பது சமயம் சார்ந்தது, தமிழர் என்பது சமயம் சார்ந்தது அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பழந்தமிழர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களை தான் சமயம் பிறகு வந்தது தான். ஆமாம், இது பழந்தமிழர்கள் என்னும்போது இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி. பழந்தமிழர்னு ஒரே பேர் வச்சுருந்துருக்கலாமே. பழந்தமிழர்னு வச்சுருக்கலாம். ஆனால் இன்று இந்த நாட்டின் மீது பல படையெடுப்புகள் இந்த பழந்தமிழர்களை அரவணைத்திருக்கிறார்கள், அது ஆங்கிலேயர்களும் உள்பட. அப்போது இந்த 2 படையெடுப்புகளுக்குள்ள பழந்தமிழர்கள் மீது இவங்க காட்டிய கரிசனம், இந்த மக்கள் 3 இதுக்கு உள்ள உறவை பற்றி உறவு, அதாவது நான் இதை எப்படி சொல்லணும்னா 3 மார்க்கம் ஓர் இனம் அப்படின்னு சொல்லணும். ஓர் இனத்திலிருந்து இந்த 3 சமூகமாக இன்று திரளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பழந்தமிழர்கள் என்பவர்கள் இங்கே தமிழ் மண்ணிலிருந்து தோன்றி வடக்கே சென்று அங்கே சிந்து சமவெளி நாகரிகம், நாகரிகத்தை சார்ந்த மகாபத்மநந்தன், அதுக்கப்புறம் நந்த வம்சத்தினர், சந்திரகுப்த மௌரியர், சாம்ராட் அசோகர், அவருடைய வம்சாவளிகள், கடைசியாக பிரகதத்த மௌரியர், அவர்களாம் இங்கிருந்து சென்ற தமிழர்கள் தான். ஆமாம், நாகர்களாக இங்கேருந்து வடக்கே சென்றவர்கள். இதை பாபாசாஹேப் அம்பேத்கர் வால்யூம் 14 தெளிவாக சொல்கிறார். நானும் தமிழன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு, அதுக்கு ஆதாரங்களோடு சொல்கிறார். அவர்களுடைய காலங்களில் ஒரு 800 ஆண்டுகள் மகத பேரரசுன்னு இந்தியா முழுக்க ஆண்டு விட்டு, அவருடைய கொள்ளுப்பேரன் காலத்தில் இந்த நாட்டினுடைய அதிகாரம், அரசு எல்லாம் எழுந்து போனதுக்கப்புறம் பிராமண பார்ப்பனர்கள் வந்தேரிகளாக வந்தவர்கள் அந்த அரசு எடுபிடிகளாக அவங்க வேலை செய்து படைக்குள்ளே அங்கே ஒரு சூட்சுமத்தால் விஷாக்கண்ணிகள் மூலியமாக பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட அசோகருடைய காலத்துக்கு அப்புறம் சீராக்கப்பட்ட அந்த சமூகம் பிரகதத்த மௌரியனுடைய ஆட்சி காலத்தில் அது கொஞ்சம் தவறுதலான பழக்க வழக்கங்களால் அரசை இழக்க வேண்டிய சூழல் வருது. அப்போது புஷ்யமித்ர சுங்கன்ற ஒரு பிராமண படைத்தளபதியும் அந்த ஆட்சியை கைப்பற்றுறான். அதுக்கப்புறம் பிராமண சட்டங்கள் வருது. பிராமண சட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்துகிறான்னா, அவனுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்த 2 விஷயம், ஒன்று பெண்கள், இன்னொன்று போதைப்பொருள். இது 2க்கும் அடிமையாக்கி அங்கே உள்ள மக்களை அவனுக்கு சாதகமான ஆக்கி. ஆரியர்கள் வரும்போது பெண்களோட வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? விஷாக்கண்ணிகள் அவனுடைய இனக்குழு, அதாவது இங்கே பெண்கள் வராமல் அவங்க சமூகத்தில் பெண்களோடு தொடர்பு கொண்டு தான் அப்புறம் சந்ததியினர் வந்தாங்க. அவங்க நாடோடிகளாக வரும்போதே அப்படி தான் வந்தாங்க. பெண்கள், அந்த அழகான பெண்கள், அந்த மஞ்சள் நிற கொண்ட பெண்களோடும் இந்த ஆடு மாடு குதிரைகளோடு தான் வந்தவங்க. அவங்களுடைய மூலதனமே அதான் கூடுதலாக சோமபானம், சொராபானன்ற போதைப் பொருளோடு வந்தவங்க. இந்த நாட்டினுடைய நிலப்பரப்புகளை பார்த்து இங்கே தங்கி இங்கேயே அவங்க திட்டமிட்டு
ஒரு சூட்சமான ஒரு அரசியலை அன்றைக்கு வைத்து பிறகு இந்த பிரகோத்த மௌரியன் ஆட்சி காலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. பிராமண சட்டங்கள் வைத்தாங்க. அவனை ஏற்றுக்கொண்டவன்லாம் இந்துக்களாக மாறி அவனுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவன்லாம் அப்படி போயிட்டான். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்னார். அந்த நாட்டை விட்டு வெளியே ஏறி ஒரு 1500 ஆண்டுகள் இவர்களோடு போராடி 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 ஒரு 300-400 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு 1500 ஆண்டுகள் இவர்களோட போராடி வாழ்ந்த மக்கள் தான் தீண்டப்படாத மக்களாக இருந்தவங்க. அவனுடைய கொள்கையை ஏற்றுக்காதனால தான் இந்த மக்கள் தீண்டப்படாதவர்களானாங்க. அவனுடைய கொள்கை நான் ஏற்றுக்க மாட்டேன்றதுனால தான் இவங்க தீண்டப்படாதவர்கள் தான் சொல்லணும். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் எதிர்த்து நின்றவர்கள், சரிசமமாக எதிர்த்து நின்று முடியாதுன்னு சொன்னவங்க இவ்வளவு கீழான நிலைக்கு வருவதற்கான காரணம் என்ன? அதாவது இவங்களுடைய அவனுடைய எதிர்த்து நின்று இவங்க ஒரு 300 மைல் தொலைவில் வெளியே வந்து அங்கே ஒரு சமஸ்தானத்தை இவங்க அதாவது இவங்களுக்கான வாழ்வியலை உருவாக்குவாங்க. அங்கே ஒரு 100-200 ஆண்டுகள் வாழ அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. அந்த மகத பேரரசு வேணாம் உன்னுடைய கொள்கை, ஏன்னா இவனோட இருந்த சகோதரர்கள் அவன் பேச்சு கேட்டுன்னு போயிட்டான். அவனுக்கான தேவைகள் எதிர்த்து நின்றதில் இன்னும் ஒரு இடத்துக்கு அவங்க போகலை. நீங்கள் போங்க வெளியிலன்னு சொல்ல முடியாமல் இருந்துட்டாங்க. ஆமாம். அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மக்களை சேர்த்துக்கிட்டு அவன் ஒரு 200 மைலுக்கு அப்பால் இருக்கிற இந்த சமூகத்துக்கிட்ட திரும்பவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சமூகத்துக்கிட்ட திரும்ப அவனோட சேர்ந்து இருக்கிற மக்களோட சேர்ந்து வந்து திரும்ப சண்டை போட்டு இவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா தானியங்கள் பொருள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு அந்த எல்லைகளை பிடிச்சிக்கிட்டு திரும்ப அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க மாறுபடுறாங்க. இந்த தமிழர்கிட்ட அவங்க வந்து வலிமையாக இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன வராங்க, இன்னும் ஒரு சில ஆண்டுகள் அப்படியே கடந்து ஒரு 1000 ஆண்டுகள் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க இந்த மக்களோட. இவங்க வந்து படையெடுத்துன்னு வந்து எந்த ஆட்சி அதுக்கு எந்த நாட்டின் விதம் நாட்டை பிடித்ததா இங்கே ஆதாரங்களோ வரலாறுகள் கிடையாது. இதை தான் படையெடுப்புன்றாங்க. அவங்க இந்த மக்களையே பயன்படுத்தி கொண்டு இந்த எதிர்த்த மக்களை திரும்ப அவங்க மீது படையெடுக்கிறது தான் படையெடுப்புன்னு சொன்னாங்களே தவிர இவர்கள் வரும்போது எந்த ஒரு ராஜ்யத்தையும் எதையும் விட்டு நாடோடிகளாக வந்தவர்களும் படையெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சூட்சகமாக அவங்கக்கிட்ட இருக்கிற பொய் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸை கையில் வச்சு சூழ்ச்சி தான், நேர்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எப்படியாவது அபகரிக்கணும், உழைக்காமல் சாப்பிடணுன்ற வாழ்க்கை இன்று வரலும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வராங்க. முகலாயர்கள் வந்ததுக்கப்புறம் அவர்களெல்லாம் வீழ்த்திட்டு இவங்க இந்த நாட்டை முழுக்க ஆட்சி செய்கிறாங்க. அப்போது இந்த மக்களை பார்த்து இவங்க வரி கட்டணும், மற்ற யார் என்ன நாங்கள் இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படின்னா அப்போ நீங்கள் இஸ்லாமியர்கள் மாறுங்க, உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்போது அப்போது இருந்த பழந்தமிழர்கள் நாகர்களாக இஸ்லாமியர்களாக மாறுற 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாறிய மக்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள். அதற்கு பிறகு அவங்க ஒரு 300-400 ஆண்டுகள் ஆட்சி காலம் நடந்ததுக்கப்புறம் இவங்க மாறினவங்க எல்லாரும் முழுமையான இஸ்லாமியர்கள் பல தலைமுறைகள் ஆகி போகுது. அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் வராங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் மீது படையெடுக்கிறாங்க. ஆயுதம் தீர்மானிக்குது. நவீனமான ஆயுதம் இவங்கக்கிட்ட நவீனம் குறைந்த ஆயுதம், காலாட்படை ஆயுதம். இப்போ மக்கள் சக்தியும் நவீனமானதுக்கும் போட்டி போடும். நவீனம் வந்து வெற்றி பெறும்போது இஸ்லாமியர்கள் ஆட்சி போய் வெள்ளையர்கள் ஆட்சி வருது. அவர் காலத்தில் என்ன வருது, இந்த மக்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பயன்படுத்தும் போது தெருவில் நடக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் வீடு கிடையாது, விவசாயம் கிடையாது, கல்வி எல்லா உரிமைகளை இழந்து இருக்கிற மக்களை பார்த்து இவன் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு கல்வி, மதம் சம்பந்தமான விஷயம், வேலை வாய்ப்பு, தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே அழைத்து கொண்டு வேலை எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வந்து அழகுப்படுத்தான், அப்படி தான் சொல்லணும். அது இல்லாமல் இன்றைய வரலும் குத்து சண்டை, பாக்ஸிங், இந்த ஃபுட்பால் என்கிற வீர விளையாட்டுகளை இந்த மக்களுக்கு பழக வச்சு அப்படி தான் இந்த மக்கள்கிட்ட இன்றைய வரலும் குத்து சண்டையும் கால்பந்தாட்டமும் இந்த மக்கள்கிட்ட நிலவி வருது. அப்படியே அந்த தம்பி கூட படம் எடுத்தார் பாரஞ்சித். அப்போது இந்த மெட்ராஸ் படத்தில் ஃபுட்பாலை பற்றி காட்டுவார். இது அங்கேருந்து தான் வந்துச்சு. அதுக்கு பல தியாகங்கள்லாம் செய்த சமூகமாக இருந்தது. அப்போது ஆங்கிலேயர்கள் வரும்போது ஆங்கிலேயருடைய மொழி அவனுக்கு அவசியம் இவங்களுக்குன்னும் போது கல்வியை கொடுக்குறான். ஆங்கிலம் கற்றுருக்காங்க, படிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நல்ல நிலைமை தான். அப்புறம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாக மாறின பின்னாடி மீதி இருக்கிறவர்களெல்லாம் பழந்தமிழர்களாகவே வாழுறாங்க. அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய காலத்துக்கு அப்புறம் அரசியல் மாற்றங்கள் வரும்போது இந்துன்ற பேரை
காந்தியினுடைய சூழ்ச்சியால் இது இந்த மக்களுக்கு நிலவப்படுறது. இது மிகப்பெரிய பாதிப்பை இன்றைய வரலாம் அந்த பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்த மக்கள்கிட்ட இன்னி வரலும் தலைநிமிர விடாத அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்குது. இந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் 75 ஆண்டுகள் கடந்து போச்சு. விடுதலைக்கு அப்புறம், இந்திய விடுதலைக்கு அப்புறம், பாபா சாஹேபுடைய காலங்களுக்கு அப்புறம் இந்த மக்கள் தலைநிமிர முடியாமல் இருக்கிறாங்க. அப்போது இந்த பழந்தமிழர், இஸ்லாமியர், கிறித்தவர் உரிமை பாசறை என்ற பேர் ஏன் வரணும்னா, இந்த 3 சமூகமும் வேறு வேறு கிடையாது, ஒரே பிளட்டு. உங்கள் அந்த இயக்கத்து பேரை சொல்ல ஒரு பெரிய வரலாறே சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆமாம். சரி, அடுத்த இடத்துக்கு போவோம். சரி, உங்களுடைய பெயர் ஜெய்பீம் சேகர் என்ற ஷேக் முகமது, அதற்கான காரணம்? நான் வந்து சென்னையில் பிறந்துவேன். ரொம்ப எளிமையான குடும்பம் தான். அம்மா அப்பாலாம் பெரிய அளவில் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. சாதாரண அரசு கொடுத்த வீடு, அது கூட இல்லை. எல்லாமே போய் இன்றைக்கி நானும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி தான். எனக்கு 80களில், அதுக்கு முன்னாடி எனக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் யாருன்னு தெரியாது. எங்கள் தாத்தா வந்து, அம்மாவை பெற்ற அப்பா வந்து சென்னை துறைமுகத்தில் வேலை பார்த்துருந்தாங்க. அவர் வந்து பணி ஓய்வு முடிந்த பின்ன அவருக்கு ஏஎஸ்கே ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாபா சாஹேபுடைய டாக்டர் அம்பேத்கரும் தீண்டப்படாத மக்களும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை தாத்தாவுக்கு பரிசளித்தார். அந்த புத்தகத்தை எங்கள் தாத்தா படிச்சுட்டு எனக்கு கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை படிடா அப்படின்னு. படித்ததுக்கப்புறம் அம்பேத்கர்னால் யாருன்னு தெரிஞ்சுது. அந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சமூகத்தின் மீதே யோசிக்க தோணுச்சு. அப்போது எங்கள் பகுதியில் திருவட்டூரில் செல்வராஜ் அப்படின்னு அண்ணா இருந்தார். திருவட்டூர் செல்வராஜ், சால்வே செல்வராஜ்னு சொல்லுவாங்க அவரை. அவர் மூலயமா பௌத்த பெரியார் சுந்தரராசனார் அப்படின்னு ஒரு மாபெரும் தலைவர், பெரிய தலைவர், சமரசமற்ற தலைவர், அப்பழக்கற்ற தலைவர், இந்த சமூகத்துக்காக முழுமையாக உழைத்தவர். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இடையில் தந்தை சிவராஜ் சொல்கிறாங்க. நான் தந்தை சிவராஜை கூட அந்த அளவுக்கு வச்சு பார்க்க மாட்டேன். பௌத்த பெரியார் மட்டும்தான் ஒரு நேர்மையான தலைவராக வாழ்ந்தவர். பாபா சாஹேப் என்ன சொன்னாரோ அதை இந்த மக்கள்கிட்ட செய்தவர். அவர்கிட்ட பணி செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் தான் என்னை உருவாக்குனவர் அரசியலாக. அவர்கிட்ட இருக்கிற 2 வருஷம் நேர்மை, சமரசமற்ற ஒரு சிந்தனை, இது இன்னமும் என்கிட்ட இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவரும் மறைஞ்சிட்டாரு. அவர் கடந்து ஆகிப்போச்சு, ஒரு 20 ஆண்டுக்கு மேலே ஆகிப்போச்சு. அவர்கிட்ட இருக்கும்போது எனக்கு அப்போயே ஷெட்யூல் இன விடுதலை இயக்கம் அப்படின்னு, அது இந்திய குடியரசு கட்சின்னு வச்சுருந்தேன். அதில் நான் வந்து எங்கள் பகுதியில் 4வது வட்டத்தினுடைய பொறுப்பாளராக எனக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்தாரு. அப்போது அவரோட நான் பணி செய்யும்போது பல போராட்டங்கள்லாம் நடந்துருக்கு. திண்டிவனம் பிரச்சனை, அந்த மக்கள்லாம் அடித்து வீடுகள்லாம் கொளுத்தி அந்த கலவரத்துக்கு எதிர்த்து, சுண்டூர் பிரச்சனை, இது மாதிரி சமூக பிரச்சனைகளை ஒட்டி அவர் போராட்டங்கள் நடத்துவார். சிறைக்கு போவார். அவரோட 6 முறை சிறைக்கு சென்றிருக்கேன். என்னோட சீனியர் ஒருத்தர் மகாலிங்கம்னு சொல்லிட்டு வர நான் போஸ்டரில் இருந்தார். அவர் சிலர்லாம் வந்து அந்த பௌத்த பெரியாரோட கடைசி வரையிலும் இருந்தோம். அவர் இறப்பு வரைக்கும் அவருடைய சொல் பேச்சு கேட்டிருந்தோம். அவருக்கு ஒரு ஐக்கியம் கட்டியிருந்தார். பௌத்த பெரியார் சுந்தரராமன் சார், சக்திதாசன், இளையபெருமாள், சேப்பன், வை பாலசுந்தரம், இந்த 5 பேரும் வந்து இவருடைய எடுக்கிற முடிவுக்கு வந்து வரமாட்டாங்க. எந்த நேரமே ஒரு போராட்டம், சிறை, இப்படி தான் இருக்குது. இவர்கிட்ட நம்ம எங்கேயுமே போய் எதுவும் அரசியலாக நம்மளால் ஜொலிக்க முடியல அப்படின்றதுனால எல்லாம் அவரை விட்டு போவோம். இவர் மனம் தளர்ந்து நம்மளவர், இவனுங்களை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தத்தை கையில் எடுத்துட்டார். தான் சொந்த வீட்டையே பௌத்த மடமாக்கி அதுக்குள்ளே வந்து யாரெல்லாம் அவரை சார்ந்து வராங்களோ அவங்களெல்லாம் பௌத்தர்களாக மாத்திர வேலையாக செய்தார். அப்போ எனக்கு ஒரு 30 வயசு இருக்கும். எனக்கு அப்போது என்னுடைய தெளிவற்ற சூழல் அது. வெறும் பாபா சாஹேப் மட்டும்தான் என்னால் படிக்க முடியுது, அதை ஃபாலோ முடியுது. அவர் சொன்ன விஷயங்களை என்னால் ஃபாலோ பண்ண, அது சொன்ன விஷயம்னா புத்தன் தம்மா வந்து என்னால் அப்போ படிக்க முடியல, அது தெரிஞ்சிக்க முடியல. நான் எப்படி நினச்சேன், சிறுபிள்ளைத்தனமாக புத்தம் சரணம் கட்சணும், அமைதியாக இருக்கணும், ரொம்ப அகிம்சையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி நானே எனக்குள்ளே அதை அப்படி வச்சுக்கிட்டு
நமக்கு இன்னும் வயசு இருக்குது, போராடுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம புத்தம் கச்சா புத்தா தர்மா கச்சாமின்னு சொல்கிறத விட நம்ம ஏதாவது வேறு ஒரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சி செய்வார். போவோம், இருப்போம், வந்துடுவோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு போகாமல் அப்படியே இருந்தோம். ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் ஏதாவது சொன்னார்னா எங்ககிட்ட சொல்லுவார், நாங்களும் வந்தோம். அப்போது 90களில் 91ல் எங்கள் பகுதியில் ஒரு இளைஞர்கள்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம். என்னன்னாக்கா ஒரு சுவரொட்டி வந்து பாபாசாஹிபுடைய நிகழ்ச்சி குறித்து ஒரு சுவரொட்டி ஒட்டுறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. அங்கே அதன் மீது அதிமுககாரங்க என்ன பண்ணாங்க, ஒரு சுவரொட்டியை ஒட்டுறாங்க. எல்லா போஸ்டர் மேலேயும் அப்படியே அது தெரியாத அளவுக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டே வராங்க. அதை செய்கிறது யாருன்னா, ஒரு மார்வாடி மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு ஜுவல்லர்ஸ் வச்சுருக்காங்க திருவட்டூரில். அந்த நபர் அந்த அதிமுக நம்ம ஆட்கள்லாம் சேர்த்து வச்சுன்னு அவள் பண்ணுவோம். அவனை எடுத்து ஒரு இளைஞர்கள்லாம் ஒரு போராட்டம் பண்ணினுங்கிற ரோட்டில் இருந்து சாலை மறியல் மாதிரி பண்ணுறாங்க. அது யாருனாக்கா, அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் 91ல் உருவாச்சு. அந்த இயக்க தோழர்கள் நாகவேந்தன், தெய்வமணி போன்றவங்கெல்லாம் அதை பண்ணும்போது இந்த செய்தி எனக்கு வரும்போது நானும் அதில் போய் கலந்துக்கிறேன். அந்த போராட்டத்தை கலந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரச்சனை பண்ணி அந்த மார்வாடிக்கு போலீஸ்லேருந்து அதிமுக இந்த சமூகத்தை சார்ந்தவங்க எல்லோரும் சப்போர்ட்டாக வராங்க. அவங்களெல்லாம் கண்ணா அப்படின்னு பேசி மரியாதை இல்லாமல் பேசி அப்போது எங்களுக்கு சண்டை போடுறது தான் அடிக்கணும் திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இருந்தது. எவர் இருந்தாலும் எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்ற வயசும் அந்த அரசியலும் இருந்தது. அதை செழுமைப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் இல்லாமல் அங்கே வந்து அவன் மன்னிப்பு கேட்டான், வந்தான், செய்தான், முடிஞ்சது. அந்த இளைஞர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பார்த்தாங்க, நாங்கள் அவங்கள பார்த்து அவங்களோட நெருங்கி எங்களுக்கு ஒரு தொடர்பு வரும்போது அப்போது அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கத்துக்குள்ளே நானும் ஒரு அங்கத்தினராக மாறுறேன். அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கம்ன்ற பெயர் வந்து அது ஒரு, அதாவது அந்த பெயர் வந்ததுக்கு காரணம் வந்து சில பேர் இருக்காங்க. அது பொது உடைமை கட்சியில் இருந்தவங்க இருக்காங்க, தனித்தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க எல்லாம் அதுக்குள்ளே இருந்தவங்க. அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு இப்படி வந்தது. அப்போது 91க்கு அப்புறம் 92ல் எனக்கு பொறுப்பு, அம்பேத்கர் சிறுத்தைகளுடைய செயலாளராக எனக்கு பொறுப்பு தராங்க. அப்போது அது இது நீங்கள் சேகராக தான் இருந்தீங்க. அப்போது வந்து பௌத்த பிரிவுகிட்ட ஜெய்பீம் சேகர் தான். அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கத்தில் போகும்போது ஒரு புனைப்பெயரோட வர இளம்பறையன் அப்படி பேர், எனக்கு இளம்பறையன் அப்படின்னு பேர் இருக்கும்போது அப்போது வந்து அம்பேத்கர் சிறுத்தைகளுடைய கொள்கையை வந்து தமிழக விடுதலை வந்து வரையர் தலைமையில் தான் அப்படின்ற ஒரு அரசியலை அது முன் வச்சு அவங்க பண்ணாங்க. அப்போது ஒரு ஐக்கியம் கட்டுறாங்க. அந்த ஐக்கியத்துக்குள்ளே தோழர் திருமாவளவன், அண்ணன் சந்திரபோஸ், அப்புறம் பொழிலன், அப்புறம் ரவிக்குமாருடைய அதியமான், இந்த 5 அமைப்பு சார்ந்தவங்களும் தமிழக தாழ்த்தப்பட்டோர் விடுதலை முன்னணி அப்படின்னு ஒரு ஐக்கியம் கட்டி நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ பறைய தலைமைன்னும் போது தோழர் வந்து ஐயோ அதுக்கெலாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோழர் வந்து விசிகா தலைவர் வந்து நம்ம அவங்கவுங்க அமைப்போடு இருக்கலாம், பிரச்சனையை ஒட்டி ஒன்று சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது விலகலாம். அது போகுது. அப்போத்துலேருந்து எங்களுக்கு தோழர் திருமாவளவன்கிட்ட வந்து ஒரு நெருங்கிய ஒரு நட்பு, அரசியல் ரீதியாக அப்படின்னு சில விஷயம் குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் போயிருக்கோம், வந்திருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ அம்பேத்கர் சிறுத்தைகள் அப்படிங்கிற பெயர் வட சென்னையில் 91ல் ஆரம்பித்து வெகு ருசியாக எல்லா பிரச்சனையும் கையில் எடுத்து போயிருக்கோம். எங்கே கலவரன்றது ஒரு படை எடுப்போம், இங்கேருந்து போவோம், 10 பேர் இருப்போம், அங்கே போய் பிரச்சனை பண்ணுவோம், என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுவோம், திருப்பி தாக்க முடியுமோ அதை தாக்கிடுவோம். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. அன்றைக்கி ஒரு அந்த மக்கள்கிட்ட அந்த பகுதியில் அரசியல்வாதிகள்கிட்டும் போலீஸ்கிட்டும் ஒரு அச்சம் இருந்தது, இவனுக்கு எதுக்குன்னாலும் தயாரானவங்க அப்படின்னு. முதல்ல தோழர் திருமாவளவனை 92 நவம்பர் 14 வட சென்னையில் எங்கள் பகுதி ஆர்கே நகர் பகுதியில், நான் இருக்கிற பகுதி தேசிய நகரில் ஒரு தெருமுனை கூட்டம் போட்டு முதல்ல சென்னையில் பேச வைக்கிறோம். வட சென்னையில் பேராசிரியர் முத்துகுணசேரன் ஐயா இறந்துட்டார், பேராசிரியர். அவரையும் தோழரையும் முதல்ல அங்கே கூட்டம் போட்டு அங்கே
அப்படி எங்களுடைய இதாச்சு. அப்போ அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கத்தில் இருந்து இந்த 2003 நான் வெளியேறேன். அது சில விஷயங்கள் எங்களுக்கும் முரண்பாடுகள் வந்துடுது, கருத்தியலாக கொஞ்சம் முரண்பாடு வருது. நான் வெளியேறி வந்துட்டு எங்கேயுமே போகாமல் மூர்த்தி அண்ணன் எல்லா தலைவர்களோட்டையும் எனக்கு பரிச்சயம். மூர்த்தி அண்ணனாக இருக்கட்டும், மூர்த்தி அண்ணன் 85லேயே நான் வந்து சென்னையில் வந்து ஒரு SC/ST துறைமுகத்தில் கட்டுறதுக்கான வேலையை அப்போ செய்தோம். அப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் பங்கு. எங்களுக்கு வந்து அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இல்லை பெரிய இதுவாக மாற்றினோம், அரசியல் படுத்துறது தான் நம்முடைய வேலை அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோடையும் பேசுவோம் கொள்வோம், அப்படி தான் இருந்தோம். அப்போ அண்ணன்கிட்டையும் போய் தமிழ் தேசியம் குறித்து தமிழர் சார்ந்த தலைவர்கள் யாரெல்லாம் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவருக்கு அண்ணங்கிட்டலாம் அப்போ வந்து நிறைய புத்தகங்கள் எடுத்துமே வீட்டுக்கு போய் பேசுவோம். நாங்கள்லாம் போனோன்னா அண்ணன் எங்களை தாப்பால் போட்டுப்பார், தாப்பால் போட்டு உள்ளே உட்காந்து நாங்கள் நிறைய பேசுவோம். அந்த மாதிரி எல்லாம் அண்ணங்கிட்ட ரொம்ப பரிச்சயமான இருந்தோம். அதுக்கப்புறம் அம்பேத்கர் சிறுத்தைகளை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போகல, எல்லா நிகழ்ச்சிக்கும் போவோம். நம்ம தலைவர்கள் தப்பு பண்ணாங்க அதை அறிக்கையாக போட்டு விமர்சனம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். இப்படி தான் இருந்தேன். இடையில் வந்து அண்ணன் இறந்துட்டார், மூர்த்தி அண்ணன். சரி, அவரை பார்க்கும்போது சரி ஒரு 6 மாதம் அவர் கூட அந்த கட்சியில் போகலான்னு இருந்தோம். போனாக்கா அங்கே என்னால் இருக்க முடியல. சரி, அதோட வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் ஆச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கிட்ட எனக்கு அவர் என் தம்பியை வந்து எனக்கு ஒரு 18-20 வயசுலேருந்து எனக்கு தெரியும். நான் ஃபுட்பால் பிளேயரு, அவரும் ஃபுட்பால் பிளேயரு. அங்கே இந்த சமூக அளவில் நாங்கள் அப்படியே நான் பௌத்த பெரியார்கிட்ட இருக்கும்போது இருந்து அவங்கள தெரியும் எனக்கு. அப்போது சமூகத்தை பற்றி சொல்லுவோம், வந்தாடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு நம்ம சமூகத்தை பற்றி பாபாசாஹிப் பற்றி பேசுவேன், சொல்லுவேன். அந்த மாதிரி அப்படியே எனக்கு அவங்களோட வளரணும். தம்பி ஒரு தலைவனாக ஆகும்போது தம்பிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் போய் அவர் கூட இருந்தேன். அங்கே ஒரு 6 ஆண்டுகள் இருந்தேன். அங்கே இருந்து எனக்கு முரண்பட்டு நான் வெளியே வந்துட்டேன். 3 ஆண்டுகள் கடைசியாக தம்பியை பார்க்க முடியாமல் போச்சு, தம்பியை இழந்துட்டோம். ஒவ்வொரு அமைப்புலையும் நீங்கள் முரண்பட்டு வரீங்க. நம்ம மேலே தவிர இல்லை அந்த அமைப்புகள் மேலே இல்லை, அவங்க வந்து சரியான இலக்கோடு போகாமல் அங்கெங்கே தொக்கி நிற்கிறது. என் மேலே தவறுனாக்கா இன்றைக்கி நான் கோடீஸ்வரனாக இருக்கணும், தப்பானவனாக இருந்தால் நான் பணக்காரனாக இருக்கணும். நம்ம அப்படி இல்லை, இந்த மக்களுக்கான இந்த சமூக விடுதலைக்கான ஒரு வேலையை செய்யணும். அதுக்கு எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்போது அப்போது தம்பி மேலே நம்ம குற்றம் சொல்லலை. இப்போ அவருடைய கான்செப்ட் அவரு கட்சிக்கு அப்புறம் அங்கே இருந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய பயணம் என்ன? அதுக்கப்புறம் தான் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன், இந்த பிக்கப் பற்றி. ஏன்னா இந்த பிக்கப் பற்றி நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோழர் திருமாவளவன்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் அமைப்பு அதோட ஆங்கில சுருக்கம் வந்து பிக்கப் பழந்தமிழ் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஒரு உரிமையுடைய ஒரு எழுத்து ஆங்கில முதல் எழுத்து வந்து பிக்கப்னு வச்சுருந்தேன். அப்போ இதை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவாரூர் தங்கராசு ஐயா இடத்துல இழப்புக்கு நாங்கள் போயிருக்கும்போது தோழரை வந்து பெசன் நகர் இடுகாட்டில் பார்க்குறேன், திருமாவளவன் தோழரை. அப்போது தலைவர் வந்தபோது வணக்கம் பண்ணால் அவரும் வணக்கம் பண்ணிட்டு பழைய நட்புக்கெல்லாம் விசாரிச்சுட்டு போது பேசின மாதிரி இதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தோழா இது நல்ல விஷயந்தான் தோழர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வாங்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட முடிஞ்சிச்சு. என்னால் போக முடியல, ஏன்னா என் கூட இருந்தவங்களாம் அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. அதோட போச்சு. போனதுக்கப்புறம் இப்போ 10 ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் தம்பியை விட்டு வந்ததுக்கப்புறம் பிஎஸ்பி விட்டு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி யோசித்தேன். இதுக்கு இடையில் எனக்கு 4 ஆண்டுகளாக போய் 4ஆவது இது ரமலான் வருது. அல்லாஹ் எனக்கு வந்து மார்க்கத்து வர்றதுக்கான வழியை கொடுத்தாரு. நான் ஷேக் முகமதாக மாறிவிட்டேன். மார்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டோட இந்த அரசியலோடு அப்படியே இயங்கி கொண்டு இருக்கிறேன். அப்போது இந்த கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி இது சம்மந்தம் ஒரு ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒன்று நடத்தினது இக்ஸாவில் நடத்தினேன். அப்போது ஒரு 18 அமைப்புகள்லேருந்து வந்தாங்க. அப்போ மழை இருந்ததுனால நிறைய பேர் வர முடியாமல் போச்சு. அவங்களாம் எனக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க, தோழர் உங்களுடைய கான்செப்ட் நல்லாயிருக்கு, இதில் நம்ம சேர்ந்து செய்வோம், கண்டிப்பாக நல்ல நிலைக்கு இதை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆதரவான நிலையை எனக்கு சொன்னாங்க. அப்போது தோழர்கிட்டையும் திரும்பவும் போய் பேசிட்டு இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியராக மாறுறதுக்கு அப்புறம் தான் இந்த அமைப்பை தொடங்குனீங்க முறைப்படி? முறைப்படி ஆமாம்.
இதுக்கு 10 ஆண்டுகள் முன்னாடியே இதுக்கு பேனர்லாம் போட்டு விளம்பரம்லாம் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட இருந்தவங்க இல்லைன்றதுனால அதை என்னால் செய்ய முடியாமல் போச்சு. சரி, எங்கே போனாலும் நமக்கு இது தானே, எங்கே வந்தாலும் எப்படி போனாலும் நமக்கு இந்த அரசியல் இந்த இதை விட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்ற நிலைக்கு வந்துட்டு பிறகு சரி இங்கேருந்து ஆரம்பம். அங்கே இருக்கும்போது எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, சரி இங்கேருந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த அமைப்பை ஏற்படுத்திட்டீங்க. இந்த அமைப்பினுடைய குறிக்கோள், நீங்கள் இந்த அமைப்பின் மூலமாக என்ன இந்த சமுதாயத்தில் செய்ய போகிறீங்க? அதாவது இந்த பிக்கப் பழந்தமிழ் இஸ்லாமியர் கிறிஸ்துவ உரிமை பாசறை ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறத உணர்றோம். நிறைய அரசு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, உரிமைகள்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இருந்தும் ஏன் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ அரசு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு மாதம் 1000 ரூபா கூட கொடுக்குது. சில இடத்துல வாங்குறாங்க, சில இடத்துல வாங்கலைன்னு சொல்கிறாங்க. அது இல்லை நமக்கு பிரச்சனை. இந்த 1000 ரூபா கொடுக்குறது, அந்த 1000 ரூபா பெறது இல்லை என்னுடைய பிரச்சனை. இந்த சமூகத்துக்குள்ள சக மனிதனோட அனைத்து தளங்களிலும் எங்களுக்கான உரிமை இருக்கிறது. முதல்ல தீண்டாமை பிரச்சனை, சாதிய பிரச்சனை, இதை ஒழிக்கிறதுக்கு அரசால் முடியாது, இல்லை அரசியல் கட்சிகளால் முடியாது, இல்லை அரசியல் இயக்கங்களால் முடியாது. இந்த மக்களுக்காக நான் எல்லா விடுதலையும் பெற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்கிற போலிகளாலும் முடியாது. அப்போது எனக்கான அரசியல், எனக்கான விடுதலையை அதை நான் தான் சமைச்சிக்கணும், நான் தான் உருவாக்கணும், அதுக்காக நான் தான் போராடணும். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பழமையான மனுஸ்மிருதியினுடைய ஆட்சி காலத்தினுடைய நிலை எப்படியோ திரும்பவும் இங்கே புதுப்பிக்கப்பட்டது இந்த மத்திய அரசால். எதன் அடிப்படையில் அதை அப்படி சொல்கிறீங்க? என்ன சட்டங்கள் அப்படி வந்தது? ஏன்னா தமிழகத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி அதிமுகலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுகிறாரு. இன்றைய தினத்தில் 13 இடத்துல பாலியல் வன்முறை. இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை. பார்க்குறதுக்கு எல்லாருமே விளம்பரத்தோடு தான் இல்லை, இது எல்லா சமூகத்துக்குமான ஒரு பொதுவான ஒரு சிக்கல் இது சரி. நீங்கள் தனியாக அதாவது பட்டியலின மக்களுக்காக பாடுபடுறேன்னு சொல்லும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் என்னென்னு சொல்லுங்கள். நான் இந்த பிரச்சனை வெறும் பட்டியலின மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த 3 சமூகத்திற்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்ல வரேன். இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, உரிமை இல்லை, பழந்தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்கு இந்த சமூகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. தோழர் திருமாவளவன் 4 எம்எல்ஏ வச்சுருக்காரு, 2 எம்பி வச்சுருக்காரு. பயன் இல்லை, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வயசாகிட்டு ரொம்ப நொந்து போயிருக்கார். பாவம், அவர் மீது இந்த சமூகத்திலிருந்தே சேத்தவாரி வீசுகிறாங்க, எங்கெங்கேயோ அதுக்கு கூலி வாங்குறாங்க. வாங்கி சொந்த சமூகத்தின் மீதே, சொந்த தலைவர் மீதே இப்படியான ஒரு அசிங்கமான ஒரு செயலை செய்கிற கூட்டங்கள் இருக்குது. நீங்கள் அங்கங்கே புற்றீசல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம். அப்போது இங்கே என்ன தான் 4 எண்மதில் எம்எல்ஏல மற்ற இந்த அரசியல் கட்சிகளில் இருக்கிற, திமுகவில் இருக்கிற, அதிமுகவில் இருக்கிற, காங்கிரஸில் இருக்கிற 44 இந்த 4 பேரை தவிர்த்து 40 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இங்கே ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா அவங்கள வாய்ப்பூட்டு பூட்டப்பட்டு இருக்கிறது. அவர்கள் கட்சி சார்ந்து தான் பேச முடியுமே தவிர, ஒரு கட்சி அறிவிக்கிற ஒரு நலனை தான் மக்களுக்காக நான் செய்தேன்னு சொல்ல முடியுமா? இந்த சமூகத்திற்காக இந்த உரிமையை பெற்று தந்த பாபா சாஹிப்பினுடைய அந்த உரிமையிலிருந்து இந்த மக்களுக்கானவன் நான், என் மக்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த வேங்க வயல் பிரச்சனை வரைக்கும், இந்த கைவெட்டின புல்லட்டில் போன கைவெட்டின விஷயம் வரைக்கும் யாரும் பேச மாட்டாங்க. அது பேசக்கூடாதுன்ற ஒரு நிலையோடு அவங்க அந்த கட்டுப்பாட்டில் தான் அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. திருமாவளவன் என்ன பண்ணுவார்? பேச தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. போராடினா அரெஸ்ட் பண்ணுவாங்க. வலிமையான ஒரு தலைவர் பட்டியலின மக்களுக்கு, இல்லை இன்னும் பொதுவாகவே வலிமையான தலைவராக விருதுல திருமாவளவன் மிக வலிமையான தலைவன். திருமாவளவனே பண்ண முடியல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். அதாவது என்ன சொல்றேன்னா,
திருமாவளவன் மாதிரி 100 தலைவர்கள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதிகாரம் இல்லாத சமூகமாக இருக்குது. அதிகாரத்தை பலப்படுத்தணும், அரசியல் அதிகாரத்தை பெறணுன்றதான் பாபா சாஹேப். அதுக்கு உங்களுடைய ஒற்றுமை வேணும். நீங்கள் தான் தனித்தனியாக தெரியுறீங்களே, அப்புறம் தனித்தனியாக இருக்கிறவங்க வேறு. இப்போ திருமாவளவன் சொல்கிறத வந்து நான் சரின்னு சொல்லுவேன். ஏன்னா திருமாவளவனுடைய அரசியல் என்னான்னு எனக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் அவரை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் மற்றவங்க பார்வைக்கு மற்ற ஒரு இடத்துல இருந்து அவரை எதிர்நிலையில் பார்க்குறவங்களுக்குன்னா தப்பாக தெரியலாம். நாங்கள் அவர் தப்புனா தப்பு, சரின்னா சரின்னு இல்லை. இப்போ இருக்கிறது அவர் வந்து நல்ல தலைவர் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம், உங்களை போன்றவர்கள் எழுச்சி தமிழர் தலைமையில் ஒன்றாக இணைந்து ஒரு அதிகாரத்தை பிடிக்கிறவர்களுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு கேட்குறேன். அதுதான் இப்போது மற்ற தலைவர்கள்லாம் வந்து பாபா சாஹேப் சொன்னதை வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்கவுங்க கொடி, அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய தனிப்பெயரோடு நிற்கிறாங்க. பாபா சாஹேப் வந்து ஒட்டுமொத்த அரசியல், இந்த அரசியல் அதிகாரத்தை பொறுத்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்கணும்னு சொன்னார். அதனுடைய கோட்பாடு தான், அதனுடைய பாபா சொன்ன வரிகள் தான் இந்த பழந்தமிழ் இயக்கத்தில் அந்த பேர் இருக்காது இருக்கு. அப்போது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்காமல் இங்கே அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது. இதான் திருமாவளவன் தோழரும் இதான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் அவரை போராடுறாரு. இப்போது மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவரை மாதிரி ஆற்றல் மிக்கவர்களானா என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. இன்றைக்கி என்ன பேச்சுன்னா அவர் முட்டு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. திமுக விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக விட்டு வெளியே வந்துட்டால் இந்த 4-2 எம்பியும் போயிடும், சந்தோஷப்படுவாங்க. நம்மளா மாதிரி தெருவில் நிற்கிறானே அப்படி தான் நினைப்பாங்க. இது இயல்பா. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, 4 பேர் 40 பேரை நமக்கானவனா உருவாக்குவோம். அதுக்கு வரீங்களா? நம்ம ஒன்றா சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த பிக்கப்பே ஆரம்பிச்சிருக்கோம். நீ எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு சீட்டு வாங்கிக்கிற, ஒருத்தருக்கு சீட்டே இல்லைங்கிறான், பொட்டி கொடுக்குறாங்க. சிலருக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்றான், ஆதரவு கொடுன்றாங்க. அப்போது வலிமையாக சண்டை போட்டு இந்த நாடு முழுக்க இருக்கிற ஒரு சமூகமாக இருந்தால் இன்றைக்கி விசிகா தான் இருக்குது. அதுக்கு மட்டும் ஒரு வரையறை வச்சு திமுகவோ அதிமுக மாறி மாறி கொடுப்பாங்க. இப்படி இருக்கான். அப்படி இருந்தாலும் இங்கே இந்த சமூகத்துக்கு விடுதலை என்பதோ அதிகாரம் என்பதோ இல்லாத சமூகமாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இங்கே நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போய் அதிகாரத்தை பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, வெறும் தலித் தலைவர்கள், அது அருந்ததியராக இருக்கட்டும், தேவேந்திர குலவராக இருக்கட்டும், இல்லை பறையர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை அதான் ஆதிராவிடாக இருக்கட்டும், இந்த 3 சமூக தலைவர்களும் மக்களும் ஒன்றா செய்தால் கூட ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இங்கே 44 எம்எல்ஏ சீட்டு தான். இந்த 44 எம்எல்ஏ சீட்டும் பொது தொகுதி முறையில் இருக்குது. காந்தி நமக்கு வச்ச ஆப்புன்னு சொல்லணும். பூனா ஒப்பந்தத்தில் பாபா சாஹேப் நொந்து நூலாகி போனது வந்து அதுதான். அவர் விருப்பமில்லாத போட்ட கையெழுத்து அந்த ஆக்டில். வேறு வழி இல்லைன்னா இந்த சமூகத்தை வந்து காப்பாற்ற முடியாதுன்றதுனால சிலர் வந்து இதையே தப்பாக பேசுகிறானுங்க. அவர் வந்து விலை கொடுத்துட்டாரு. இப்போ 234 இந்த 44 இருக்குது. அது தவிர இது கட்சியோடு இருந்தால் கூட அது தவிர மற்ற இடங்கள்ல ஏன் பொது தொகுதிகளெல்லாம் நீங்கள் நின்று வெற்றி பெற முடியாது? வாய்ப்பே இல்லையே. ரிசர்வ் தொகுதியில் இருக்க மக்களே ஓட்டு போட மாட்டாங்க. நான் தலித்து அவங்க எப்படி பொது தொகுதியில் வந்து போடுவோம்? இந்த பொது தொகுதியோட பாலாஜின்னு ஒரு தோழர் வந்து வெற்றி பெற்ற விசிகால திமுகவோட கூட்டணின்றதுனால, திமுகவில் கூட்டணி ஒரு கட்சியில் கூட்டணியாக இருந்தால் தான் வெற்றி பெறுமே தவிர, இதே தோழர் வந்து நாங்கள் தனித்து நிற்கிறோன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் காந்தி நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய இது. அப்போது இங்கே இந்த ஒட்டுமொத்த தலித்தளவும் ஒன்றா சேர்ந்தாலும் இங்கே வந்து சாதிக்க முடியாது, அரசியல் அதிகம் பெற முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் எப்படி அப்போ நமக்கு சாத்தியம், எப்படி நமக்கு பாதுகாப்பு, எப்படி நமக்கு இங்கே உரிமையை நம்ம நிலைநாட்டுறது, எப்போ இந்த பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இந்த மக்களை உயர்த்த முடியும் அப்படின்னா, அப்போது நம்மளா மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யார்? ஒடுக்கப்பட்ட சமூகங்கள். பாபா சாஹேப் சொன்ன மாதிரி அப்போது ஒரே ரத்த உறவுகளாக இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே இருக்கிற பழந்தமிழர்களும் ஒரே பிளட்டு தானே. இவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் ஒரு 4 கோடி பேர் அது இந்தியாவில் தமிழகத்தில் இருப்பாங்க. 2 கோடி பேர் அது ஓட்டு போடுவாங்களே. அப்போது இந்த 2 கோடி ஓட்டை இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் மாறி மாறி வாங்கிக்கிட்டு அங்கங்கே பிச்சு பிச்சு போட்டு இவங்களை நீ இப்படியே இரு, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்டுன்னு இரு, நீ எல்லாம் அதிகாரத்துக்கோ
நீ வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறதோ எதுக்கும் அதெல்லாம் உரிமை கிடையாது, உங்களுக்கு அது தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. சில மேடைகளை வந்து பெருமையாக பேசுகிறாங்க, நீங்கள் இல்லாமல் நான் எங்களுக்கு இந்த அரியணை இல்லை, ஆட்சி இல்லைன்னு. ஆனால் அப்படியே மறந்துட்டு இன்னும் ஒரு விஷயத்த போயிட்டு நம்மளை வந்து எதுக்கும் உதவாத மாதிரி பேசுகிறாங்க. அப்போது ஒரு சமூக பிரச்சனையே கூட்டணிக்குள்ளே இருந்து நான் பேசுனாக்கா அதை வந்து உனக்கு சாதகமாக இருந்தால் நான் நல்லவன்ன்ற, உன்னை எதிர்த்து நான் பேசினா என்னை கெட்டவன்ன்ற, இப்படி தான் வந்து இந்த கட்சிகள்லாம் நம்மளை பார்க்குது. அப்போது இந்த 3 சமூகத்தையும் சார்ந்த மக்கள் ஒன்றா சேர்ந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ளே போய், ஏன்னா அவங்களுக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, உரிமை இல்லை, எதுவும் இல்லை. கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடே இல்லை. அதுக்கு வந்து ரொம்ப காலமாக போராடின்னு இருக்கோம், விவசாய காலத்துலேருந்தே இல்லை அது. ஏன்னா அது வந்து இந்து ஆதி திராவிடான்னு இருந்தால் தான் உனக்கு இடஒதுக்கீடு, கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் காந்தி வச்ச தீர்மானம். அதுக்குள்ளே வேறு வழி இல்லைன்றதுனால தான் வந்து அன்றைக்கி பாபாசாஹேப். அதுக்கப்புறம் குடியரசான பிறகு அதுக்கப்புறம் தானே அந்த இதை சொல்லியிருக்காங்க. அது அப்போது இன்றைக்கி இந்த மக்கள் எல்லாருமே என்னென்னா ஒரே சமூகத்தை சார்ந்த மக்களாக இருந்து ஒரே ரத்த உறவுகளாக இருக்கிற, அதாவது பட்டியலின மக்கள் அப்படின்ற ஒரு அந்த கருத்துக்கு இடையே இருக்கிறவங்களால ஒன்று சேர முடியாத நிலையில் இருக்குது. அதையும் தாண்டி கிறித்தவர் இஸ்லாமியர் என்று செல்கிற போது அதில் இருக்கிற நெருக்கடிகள் சிக்கல்கள்லாம் நிறைய அதிகமாக தானே இருக்கும். இருக்குது. ஆனால் இதெல்லாம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு பார்க்கும்போது சேர்ந்துருந்தால் நமக்கு நன்மை. அது நம்ம தொடக்க காலத்துலேருந்து படிக்கிறோம். ஆமாம், இல்லை சேராமல் இருந்தால் யாருக்கு லாபம்? இன்றைக்கி எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி மொத்தமாக ஆளுகின்ற தமிழர்கள், ஆளுகின்ற திராவிடர்கள், திராவிட கட்சிகள், அவங்க பழந்தமிழரில் அவங்கள சேர்த்துக்க மாட்டீங்களா நீங்கள்? புரியல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினரோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரோ பழந்தமிழர் இல்லையா? நம்ம அது இல்லைன்னு சொல்ல, இதை பழந்தமிழர்னு சொல்கிறோம். யார் ஒன்றாலும் இதுக்குள்ளே வரலாம். இல்லை, அவங்க இருக்கிறவங்க தான் ஆள்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு அமைப்பு வச்சு அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க திராவிடர்கள், திராவிட கட்சியர்கள் எல்லா சமூகத்தையும் அடிக்கிறவனையும் அடி வாங்கிறவனையும் எல்லாம் ஒன்றா வச்சுருப்பாங்க. இல்லை, அந்த குரூப்பை விளக்க சொல்கிறீங்க? நாங்கள் என்ன சொல்லணும்னா, என்னை அடிக்க வரவங்கிட்ட என்னை தற்காத்துக்கணும். நான் அரசியலாவோ மற்ற எல்லா தளங்களிலும் என்னை பாதுகாத்துக்கணும். அதுக்கு தான் இந்த பிக்கப். தவிர நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு அமைப்பு ஆட்சி தானே தேவை. ஆமாம். அப்போ நீங்கள் இந்த எங்களை அடிக்கிறவங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் தான் இருக்கணுன்றதுல என்ன நியாயம் இருக்குது? இப்போது நமக்கு ஆளுங்கட்சியில் இருக்கணும், சரி எதிர்கட்சியில் இருக்கணும். இப்போ அதிமுக கட்சியினார் ஆதிக்கவாதிகளால் இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆதிக்க சாதிகளால் இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? இருக்குல்ல. இப்போ வேங்கவயல் பிரச்சனை எடுத்துங்க. 2 வருஷமாக அதிநுட்பமான முறையில் இந்த காவல்துறை வந்து விசாரித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி தானே தான் குடும்பத்தில் கிராமத்தில் அந்த தொட்டியில் இவனே மலத்தை கலந்து தான் சொந்தம் பந்தம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாம் குடிக்கிற அளவுக்கு இவன் அதை செய்துட்டு அந்த அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியல உங்களால். அப்படி இது எப்படி சாத்தியம்னு தெரியல. அதான் அதிகாரமற்ற மக்கள், அவங்க மீது எப்படி வேணாலும் பழி போடலாம். அதிகாரம் உள்ள சமூக ஆதிக்க கட்சிகள், அதுக்கான காவல்துறையும் அதுக்கு அவங்க கட்டளையிட்டால் செய்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போது இந்த மக்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. அப்போது எங்கே போய் உன் பிரச்சனையை நீ வந்து சொல்ல முடியும்னா, இதை தான் 4 பேர் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, 44 பேர் இருக்கோம், நான் வாய் போட்டு இருக்கான். அப்போ உனக்காக பேசுகிறதுக்கு சட்டமன்றத்தில் ஆட்கள் வேணும். அப்போது இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் பெரும்பான்மையான சக்தியெல்லாம் உள்ளே வந்து நம்ம சொல்கிறத கேட்குற அளவுக்கு நம்ம அங்கே இப்போ பழந்தமிழர்கள் அப்படின்ற முறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அப்படின்ற நிலையில் எந்த தலைவர்களெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க? எல்லா தலைவர்களும் வரணுன்றேன். இதில் ஒரு தலைவர் விட்டு, இதில் அதிமுக கூட்டணி இருக்கிற இல்லை, திமுக கூட்டணி இல்லை, எல்லா தமிழரும் இஸ்லாமியர்கள், எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். எல்லாருக்கும் பிரச்சனை ஒன்று தான். இப்போ எங்களுக்கு வக்ஃப் போர்டு பிரச்சனை வந்துச்சு. பாபர் மசீத் பக்கத்தில் இதில் ஒரு பள்ளியை வந்து இப்போது குறிவைத்து இது வந்து வானபி
என்னோட அந்த பள்ளி பேர். அப்போது இதெல்லாம் வந்து எனக்கும் சார்ந்தது தான், எஸ்ஜிபியில் இருக்கும் சார்ந்தது, தமுகல இருக்கிறோம் சார்ந்தது தான், எல்லாருக்கும் சார்ந்த விஷயம். ஏன்னா எல்லாருமே முஸ்லீம் தானே. எனக்கான உரிமையை வந்து அவங்க கையில் எடுக்கும்போது, அவங்க வந்து அதை சிதைக்கும் போது நமக்கு அந்த உணர்வு வருது. அப்போது இங்கே நம்முடைய உரிமையும் நம்முடைய பிரச்சனைகளையும் இங்கே நம்ம முறையாக நமக்கு கேட்குறத அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து இங்கே பெரும்பான்மை தேவைன்னு போது இங்கெல்லாம் ஒன்றா தானே சேரணும். உங்கள் கட்சிகள்லாம் எல்லாமே அதாவது பழந்தமிழர் எல்லாரும் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வச்சுக்க தான் போகிறாங்க. நீங்கள் ஒன்று ஐக்கியமாக அவங்கன்ற பழந்தமிழர் இஸ்லாமியர் ஒன்றா சேர்றீங்க. கிறிஸ்தவர்கள்லாம் அந்த அளவுக்கான ஒற்றுமை அங்கே தென்படலை, தலைவர்கள்லாம் காணும். இல்லை, அதுக்கான வேலை தான் இது. அதுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கான வேலை தான். இப்போ கிறிஸ்தவர்களில் இல்லை சிலர் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட சொத்துகள் இருக்கிறது, பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அரசை சார்ந்து தான் போக வேண்டிய சூழல் அவங்க ஏற்படுது. அதனால் இந்த சமூக மாற்றங்களுக்கு, சீர்திருத்தங்களுக்கு அந்த தலைவர்கள் உடன்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கே அது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் சார்ந்து தான் இருக்கணும்னா அங்கே அப்படி அங்கே இன்னொரு அரசியல் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு அரசியல் இருக்குது. எல்லாம் கிடைக்கிற அனுபவிக்கிற சமூகங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எதுவுமே இல்லை இல்லாத இருக்கிறவங்க இருக்கிறார். அப்போ அவங்களுக்காக நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் எல்லாம் நம்ம அதை ரெண்டாக உடைக்கிறீங்க. உடைக்கல. அப்படி அந்த சிந்தனை வேணாம். கிறிஸ்தவனாக இருங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவனா இடஒதுக்கீடு கொடுத்தாங்க 3.5% இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதவனுக்கு வேணும் இல்லை, பயன்படும்ல, வேணும் இல்லை, கண்டிப்பாக வேணும் இல்லை. அப்போ அது வேணுன்ற திரும்பவும் அதுக்காக ஒரு போராட்டம், அதுக்கான அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி பெலிக்சன் பண்ணுறாரு, வல்லரசுன்னு புதுவையில் பண்ணுறாங்க. இவங்களாம் போராடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து வேணான்னு சொல்கிற தலைவர்களையும் சேர்த்து ஏன் வேணாம், வேணும் அப்படின்னு எந்த அரசு வந்து கொடுத்தாலும் நம்ம உரிமையை தான் நம்ம கேட்குறோம். அப்போது அது வேணுங்கிற எண்ணத்தோடு தான் இவங்கள நம்ம பேசி சரி பண்ணி நம்ம பண்ணணுமே தவிர அது வேணாம் அவங்க வேறு இவங்க வேறுன்னு பார்க்குறதுக்கு. கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் தான், இஸ்லாமியர்னா கிறிஸ்தவன் தான், பழந்தமிழ்னா பழந்தான். நீ இந்து இல்லைன்னு சொல்லுங்கள், நான் சங்கி இல்லை, ஆர்எஸ்எஸ் இல்லை, நான் இந்து வர்ணாசிரமத்தை கடைப்பிடிக்கிறோம் இல்லை, பழந்தமிழ், நீ யார் வேணாலும் வரலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் என்ன சொல்கிறாரு, ஒரு குறைந்தபட்ச அளவில் நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட திராவிட கட்சிகளோடு இல்லாமல் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்கே ஆட்சி அமைத்து விடுகிற ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால் நம்ம அவரை விட்டு வரணும்னு சொல்ல, அவருக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் அவருக்கு எந்த ஆலோசனையும் நம்ம வழங்குறதுக்கு இல்லை. இப்படி இருந்தால் தான் இது சாத்தியம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் திமுகவோட தான் இருக்கணும், வேறு வழி இல்லையே. அங்கே போனால் அவங்க மறைமுகமாக ஒரு கூட்டணி இருக்குது, இவங்க நேரடியாக வேணான்றாங்க. 2026 தேர்தல் கூட்டணிகள் எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு உங்கள் அமைப்பின் சார்பில் இருந்து அந்த நிலையிலேருந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 2006 வந்து 26 வந்து எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு கட்சிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஏற்கனவே. அந்த ஃபிக்ஸ் ஆனவங்க அப்படியே இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது. 2030க்கு அப்புறம் 30-31க்குள்ளே வர தேர்தல், 31 வரும்போது வர தேர்தலில் தான் இந்த பிக்கப்புக்கான இந்த ஐக்கியத்திற்கான வேலையை உருவாக்கணும்னு எனக்கு தோணுது. இப்போ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது இப்போ உருவாக்க அதை இந்த கருத்துக்களை சொல்கிறேன், ஆனால் அது செயல் வடிவம் அந்த நேரத்தில் தான் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்றோம். இவங்க யார் வேணாலும் இப்போது இவர் திமுகவோட கூட்டணி இருக்கிறாரு, இப்போது அதிகமானவன் திமுகவோட கூட்டணி இருக்கார். இப்போது இங்கே தம்பி ஜெகன்மூர்த்தியார் வந்து அதிமுகவோட இருக்கார், சேக்கு தமிழரசன் எங்கேயுமே இல்லை. அப்போ இது மாதிரி இருக்கிற தலைவர்கள்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க. இப்போது இப்படி இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். இந்த கூட்டணிகிட்ட இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போது இந்த மக்கள் சக்தியெல்லாம் ஒட்டு மொத்தமாக விரயமாகுது. நமக்கு எந்த காலத்தில் நமக்கு இந்த வரப்போகிற தலைமுறை வந்து இந்த கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ போகிறான். நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையும் கஷ்டப்பட்டேன், என் பேரனும் இதை அனுபவிக்கணுமா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. அப்போது அவனாவது நிம்மதியாக வாழறதுக்கான ஒரு அரசியலை நம்ம இங்கே உருவாக்கிடுவோம் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். இதை வந்து அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, அவங்களுக்கு நம்ம விரோதியாக ஆகிடுவோம், அவங்கக்கிட்ட நட்பு போயிடும் அப்படின்னு பார்த்தா உன்னுடைய சந்ததி போயிடும்.
கேட்பாரற்று போயிடும், இல்லாமல் சிதைஞ்சு போகும். ஆனால் இந்த சமூகம் வந்து எத்தனை சலுகைகள் கொடுக்கப்பட்டாலும் உரிமைகள் திருப்பி கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த சமமான நிலைக்கு இன்னும் வந்து சேரவில்லை அப்படின்ற நிலை. 75 ஆண்டுகளில் 8% இடஒதுக்கீடு கூட முழுமை முழுமை பெறாத மக்களை தான் இங்கே இருக்கோம். அதுக்குள்ளே இப்போ மானாமதுரையில் அந்த வண்டி ஓட்டின தம்பி கையை வெட்டினாங்கன்னு சொன்னீங்களே, அது தொடர்பாக உங்களுடைய இயக்கம் ஏதாவது செயல்பட்டதா? வாட்ஸ்அப்பில் அதுக்கு எதிர்நிலையை போடுறதா தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கட்சி அளவில் அதை நம்ம ஒன்று திரட்டி அதுக்காக போராடுறதுக்கான ஒன்று. இதை முதல்ல அமைப்பாக்குற வேலையை நம்ம வந்து இன்னும் அங்கேயே மானாமதுரையிலேயே அதாவது ஒருத்தர் விவசாயி, பட்டியலினத்து விவசாயி, அவர் அந்த மண்ணை எடுத்து அந்த இருக்கிற மண்ணை, அதாவது வயலில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வேறு மண்ணை போட்டு விவசாயம் பண்ணணும்னு கேட்டு அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் மாற்று சாதியினர் மேற சாதியினர் வந்து அது கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து பொது உடைமை கட்சியினர் உடந்தையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சாமிவேல்னு ஒருத்தர் அதை அந்த விஷயத்தை கொண்டு வர்றார். இதுக்கான நடவடிக்கைகள், இதில் என்ன, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்ன உண்மைகள் அப்படிலாம் உங்களுக்கு அதை பற்றி சிந்திக்கிறதுக்கான? இல்லை இது நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம அதை சீர்தூக்கி பார்க்குற நிலையில் தான் நம்ம. உங்கள் அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இல்லை அப்படின்ற இது இந்த கட்டமைப்பு கொண்டு வர்றதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் டிசம்பர் 15 தான் ஆரம்பித்தோம். இப்போ இதுக்கான கட்டமைப்பு வந்து இந்த தேர்தலில் இதை உருவாக்கிட்டு அடுத்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இதுக்கான வேலை திட்டங்களை நம்ம கொண்டு போயிடுவோம். இதுக்கான அரசியல் இந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக, கண்டிப்பாக. இதை விட என்ன வேலை நமக்கு? சமூகத்துக்காக வந்திருக்கிறோம். எந்த பகுதியில் எந்த பிரச்சனையை அழைப்பு கொடுத்தாலும் கண்டிப்பாக போய் களத்தில் நிற்போம். அதில் எந்த தயக்கமோ அச்சமோ எதுவும் கிடையாது. இப்போ இந்த உங்களுடைய அமைப்பு, நீங்கள் அதாவது கட்டமைப்பு உருவாகவில்லை என்றாலும் கூட உங்களுடைய கருத்துரைகள் மூலமாக இந்த மக்கள் எல்லாம் வருகின்ற தேர்தலில் இவர்களை ஆதரிக்க வேண்டும், இவர்களை ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற நிலை இருக்கு அவங்க பொது நிலையில்னு பார்க்கும்போது இந்த பிஜேபி ஆர்எஸ் சங்கிகளோட யார் அணி சேர்ந்தாலும் அவர்களோட தவிர்த்து நிற்கணும், அவர்களை விட்டு தவிர்த்து நிற்கணும் இருக்கிற தலைவர்கள் அப்படின்னு தான் நான் விரும்புவேன். வேறு வழியில் அந்த நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம்னா இருந்துட்டு தான் போனோம். எந்த சூழலையும் பாபா சாஹிப்பினுடைய அரசியல் கொள்கையை இழக்காமல் அதுக்கு எந்தவித. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி மேலே அதிருப்தி அதிகமாக இருக்கிறது, அந்த கூட்டணி தோற்றுவிடும் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. உங்களுடைய கணிப்பு என்ன? அது மக்களுடைய தீர்ப்பு, அது அவங்களுடைய சிந்தனை தான். அவங்க மக்களுடைய கணிப்பு. ஆனால் நீங்கள் மக்களோட பழகுறீங்க, அவங்க பேசுகிறது, அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கும் சில முன்னறிவிப்புகள்ன்ற மாதிரி கிடைக்கும் இல்லையா? அதுக்கு அதாவது இந்த ஆட்சி மீது அதிருப்தி இருக்குது. சில விஷயங்கள் எனக்கே கூட சில விஷயங்கள் நான் குற்றம் சொல்லுவேன். ஆனால் அது சொல்கிறதுனால மற்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது இது பரவாயில்லன்னு தோணுது. அவ்வளோதான். எனக்கு இன்னும் நான் இந்த ஆட்சியாளர்கள் மீது, இந்த அரசாங்கம் மீது, இங்கே இருக்கிற ஆதிக்க கட்சிகள் மீதுனா, மத்தியில் மோடி கவர்மெண்ட்டு திட்டமிட்டு, அதாவது இந்த தாயை கட்ட விட்டுற மாதிரி இத்தனை விழும் அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி 350 சீட்டு வருவோம், 300 சீட்டு வருவோம் முன்கூட்டியே சொல்லிவிட்டு அங்கே வந்து எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு ஒரு அதிகாரத்துக்கு வர முடியுது. இது எப்படி வர முடியுதுன்னா, அந்த மக்கள் மீதோ அவங்களுடைய கொள்கை மீதோ பிடிப்பு வச்சுருந்து மக்கள் ஓட்டு போடல, மக்களே ஓட்டு போடல. தேர்தல் இயந்திரம் இவிஎம் மிஷின் மூலயமா அவங்க உருவாக்கி வச்சுக்கிற அந்த தந்திரத்தின் மூலிமா இதை நடைமுறைப்படுத்தின்னு வராங்க. இதை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களில் இருக்கிற கட்சி, எதிர்நிலை கட்சிகள் ஏன் இதுக்கு சரியான எல்லாரும் தெரியும் வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் இது கூடாதுன்னு சொல்ல இங்கே இல்லை, அப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் 40, அதாவது புதுச்சேரியை சேர்த்து 40 இடங்களையும் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்க முடியும்? அவங்க ஒரு டாக்டிக்ஸ் வச்சுக்கிறாங்க. சில இடங்களில் நீங்கள் இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு தெரியும்
இங்கே எவ்வளோ நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வர எவ்வளோ தேர்தல் இயந்திரத்தை அந்த வாக்கு இயந்திரத்தில் கை வைக்கிறது இல்லை. வைப்பாங்க. ம். என்னன்னா இங்கே வந்து விழுக்காடை கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கிறது காட்டுவாங்க. நாங்களும் இங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்கான முயற்சி செய்கிறாங்களே தவிர அவங்க இங்கே வந்து எதுவுமே பண்ணிட முடியாது. ஏன்னா இது தந்தை பெரியாருடைய மண் இது. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்கன்னா பாஜக கூட்டணியில் இல்லை, ஏன்னா எங்களுக்கு சிறுபான்மையினரோட வாக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தாங்க. அதுக்கு தொடர்ந்து நிறைய பேசுகிறாங்க, எங்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த உறவும் இல்லை, ஓட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கம் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இதையெல்லாம் காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான வேலைகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார் சுருக்கமாக என்னிலேருந்து சொல்கிறேன். நான் நேர்மையானவன் தான், என்னை நீங்கள் மிரட்ட முடியாது. என் மீது குற்றம் இருந்தால் நீங்கள் என்னை எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் கேள்வி நீங்கள் எதை செய்தாலும் அதுக்கு நான் எதிர்த்து நிற்பேன். அண்ணா திராவிட முன்னேற்றம் குற்றம் செய்த ஒரு எல்லாருடைய பிரச்சனையும் ஊடகங்கள்லேயும் செய்தித்தாள்கள்லையும் நேரடியாக பார்த்து எல்லாம் இவங்க இவ்வளோ பட்டியல் போட்டு வச்சுருக்குது. எல்லார் மீதும் வழக்குகள் இருக்குது. இல்லை, இப்போ அந்த அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்கிற. ஆனால் திராவிட முன்னேற்றம் எதிர்த்து நிற்கிறது. இங்கே இவங்களுக்கு அரசு கையில் இருக்குது, அவங்களுக்கு அரசு இல்லை. அரசு இருந்தால் அவங்களும் இதே நிலை. அதிகாரம் இல்லாதவர்களை மிரட்டி பணிய வைக்க முடியும். அது அவங்க இவங்களுடைய குடும்பிகள்லாம் கையில் வச்சுக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதை வச்சுக்கிட்டு இவங்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. சொல்ல முடியாது, நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவங்களுக்கு அடிபணியலாம். அதுக்கான காரணங்கள் காரியங்கள்லாம் இருக்கும். ஏன்னா 8 வழி சாலையை வந்து கொண்டு வந்த மத்திய அரசு அதிமுக ஆட்சி காலத்தில் களத்தில் இன்றைக்கி இருக்கிற முதல்வர் அந்த மக்களுக்காக. ஆனால் இன்றைக்கி அது நடைமுறைக்கு வருது. யாருக்காக விட்டு கொடுத்தாங்க தெரியல. பொதுவான கேள்வியாக இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. எங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோமா திராவிட முன்னேற்ற கழகம்? இல்லை, என்னை நான் தான் காப்பாற்றிக்கணும். ஆனால் எனக்கான எதிரி யாரும் எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. இவங்க இந்த 3 சமூகமும் இந்த பிஜேபி சங்கிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த 3 பேரும் நமக்கானவன் இல்லை, இவங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த சங் பரிவாரம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னு சங் பரிவாரம் இருக்குது. அது பிஜேபின்ற முகத்தோடு வருது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதனுடைய வேலையை நகர்த்தி கொண்டே வந்துன்னு இன்றைக்கி தமிழகம் வரைக்கும் பரவப்போகுது. அதுக்கு தான் திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி அதை ட்ரை பண்ணாங்க, முடியல. இதுக்கு பின்னாடி இவங்க கிட்டேருந்து தற்காத்துக்கணும் நம்மளை அப்படிங்கிறது தான் இந்த பிக்கப். நன்றி. உங்களுடைய இயக்கம் வெற்றி பெற தமிழன் தொலைக்காட்சி வாழ்த்துகிறது. இதுவரையும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி.